ஜானி சிந்தியா சீரியல் இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. வீசன் சுத்தமாக போக மாட்டேங்குது. பார்க்கலாம் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து மூட்டிட்டா இருக்கும். கதிரை வந்து டிஷும் பண்ணிடுறாங்க. கீழே வந்து கல்யாணம் ஏற்பாடு பண்ணுறதுக்காக எல்லாத்தையும் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அந்த இடத்துல தனா, நான் உன் மேலே எவ்வளோ தெரியுமா வந்து அன்பா பாசமாக இருந்தேன். நிச்சயம் நீ என்னோட மனைவி ஆக வேண்டியவ. ஆனால் நீ இப்படியெல்லாம் யோசிப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல. கீழே வாடி, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். எதுக்காக இவ்வளோ பெரிய பங்களால நம்ம 2 பேரும் இருக்கோம் தெரியுமா? கீழ வந்து பார்த்தா உனக்கே தெரியும்னோனே, அப்படியே கீழ இறங்கி வராங்க. வந்து பார்த்தா, எல்லாம் கல்யாண செட்டப் மாரி தெரியுது. ஆமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்க போகுது. அதுக்காக தான் இது எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, "ஏய்! நீ என்னடா திருந்தவே மாட்டியா? நீ இங்கேருந்து ஓடிறலாம். என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கலாம். ஆனா கதிர் என்கிட்ட தான் இருக்கான். நீ கதிர் மேல அன்பு பாசமா இருந்தனா, சரி இந்தா இந்த புடவைய வந்து எடுத்துக்க" அப்படின்னு சொல்லி மூர்த்த புடவைய வந்து குடுக்குறாங்க. அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன்னோனே, சரி நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கதிர் நல்லா அசந்து தூங்குறாங்க. கதிர்கிட்ட வந்து போறாங்க. உடனே அடிக்கலான்னு பார்க்குறப்ப, "வேணாம் நான் கட்டிட்டு வந்துடுறேன்னு" சொல்லிட்டு மூர்த்த புடவைய வந்து ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே வாங்குறாங்க. "ஏய் என்னதுண்ணா, நமக்கு கல்யாணம் வந்து நடக்க போகுது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ அழுதுகிட்டே வாங்குனா என்ன அர்த்தம்? சிரிச்சுட்டு வாங்கு" அப்படின்னு சொல்லி கார்த்தி வந்து பேசுறாங்க. உடனே என்னால எப்படி முடியும்? அப்படியா? அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் கதிர்கிட்ட போனோனே, "சரி, சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷம் தான்" அப்படின்னு சொல்லிட்டு புடவைய வாங்கிட்டு மாடிக்கு வேக வேகமா ஓடுறாங்க. "தனா, அந்த பயம் இருக்கட்டும். நிச்சயம் நான் உன் கழுத்தில தாலி கட்ட தான் போறேன். எங்க அத்தை, அப்பாவோட ஆசைய நிறைவேத்த தான் போறேன். ரெகுலரா முன்னாடி வந்து நிக்க தான் போறோம். அப்ப என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க அத்தைக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க புவனேஸ்வரிக்கு. "அத்தை, நீங்கள் ஆசைப்பட்டது எல்லாம் வந்து நடக்க போகுது. நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தனா கழுத்துல நான் தாலி கட்ட போகிறேங்கிற மாதிரி கனவு கோட்டையில் வந்து பேசிகிட்டு இருக்காரு. டேய், இந்த வாட்டி கரெக்டாக நடந்துடணும் சரியா? நீ மட்டும் கட்டிரு. அதுக்கப்புறமேட்டுக்கு நான் உண்டுலன்னு ஆக்கிடுறேன் அந்த குடும்பத்தையே" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "சரி அத்தை, நல்லதே நடக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடுறாங்க. பசுபதி கிட்ட வந்து பேசுகிறாங்க. "என்ன நடந்துச்சுமா? அவன் என்ன சொல்லிகிட்டு இருக்கான்?" தெரியல. தனா கழுத்துல தாலி கட்ட போறேங்கிறான். கதிரும் பக்கத்துல தான் இருக்காங்கிறான். கதிர் நல்லா தூங்கிட்டு இருக்கானா. கதிர வச்சு தான் தனாவ சம்மதிக்க வைக்க போறேங்கிறான். மாயா அங்க வந்துற போறாம்மா அப்படின்னு சொல்லும்போது, மாயா வந்து ஆல்மோஸ்ட் இவங்க இருக்கிற இடத்த வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க போல. வேக வேகமா வந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தனா வந்து மூர்த்த புடவைய வந்து கட்டி முடிச்சிடுறாங்க. "தனா, என்ன இன்னமும் வந்து மூர்த்த புடவைய வந்து கட்டிக்கிட்டு இருக்கியா?" அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே கதவ தொறங்குறாங்க. பார்த்தா 2 பேர் வந்து நிக்கிறாங்க. "உனக்கு அலங்காரம் பண்ண தான் 2 பேர் வந்திருக்காங்க. என்னோட மனைவிய நல்லபடியா வந்து அலங்காரம் வந்து பண்ணணும். சரிங்களா? நல்லா இருக்கணும். எனக்கு புடிச்சிருக்கணும்." "சரி சார். கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்குங்கிற" மாரி சொன்னோனே, தல வாரி விடுறது, பூ வைக்கிறது, டெக்கரேட் பண்ணுறதுன்னு எல்லாமே வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. "மேடம், நீங்க கொஞ்சம் சந்தோஷமா இருங்க மேடம். இல்லாட்டி எங்களுக்கு தான் பிரச்சனைங்கிற" மாரி சொன்னோனே, அந்த இடத்துல என்ன ஆச்சாங்கிற மாரி கேட்குறாங்க. "நம்ம கல்யாணத்தில என்னென்ன நடக்கணுமோ, இது எல்லாம் சிறப்பா வந்து நடக்கணும். நிச்சயம் அதுக்கு நான் பொறுப்புங்கிற" மாரி தனாக்காக எல்லாமே பார்த்து பார்த்து கார்த்தி வந்து செஞ்சிட்ருக்காங்க. "என்னடா அது! கார்த்தி அப்படி எங்க தான் இருக்கான்? ஒண்ணும் புரியலையே!" அப்படின்னு சொல்லும்போது தான், கதிர் கடைசியா வந்து ஃபோன வந்து எடுத்துட்டு போயிருக்காப்புல. அந்த ஃபோன் அங்க இருக்குங்கிற விஷயத்த வந்து கண்டுபிடிச்சுட்டு, கரெக்ட்டா இப்போ ஃபோன் எங்க இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, அங்க மாசா வந்துகிட்டு இருக்காங்க நம்ப மாயா. மாயா வந்து வராங்கங்கிற விஷயம் வந்து தெரியல. நிச்சயம் மாயா எப்படி இருந்தாலும் இங்க வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால சட்டு புட்டுன்னு ரெடி ஆயிடுவோன்னு சொல்லிட்டு தரான். "வாதனா, பொண்ணும் மாப்பிள்ளையும் ஜோடியா போய் குருக்கள் பக்கத்துல வந்து உட்காருவோம். அவரு மந்திரத்த சொல்ல சொல்ல நம்ப இந்த கல்யாணத்த அப்படியே வந்து ரசிப்போமா" அப்படின்னு சொல்லி தனாவ கைய பிடிச்சிட்டு கூட்டிட்டு வராங்க. "நான் வரமாட்டேன். வேணாம் வேணாங்கிறாங்க." "அப்படியா? சரி. நீ என் கூட வந்து என் கைய பிடிச்சிட்டு வரலனா, அடுத்தது என்ன நடக்கும்னு உனக்கே தெரியும்னோனே." "சரி, சரி நான் வரேங்கிற" மாரி சொல்லிட்டு அப்படியே வந்து வராங்க. "உனக்கு ஒவ்வொரு வாட்டியும் சொல்லணுமா தனா? இன்னொரு வாட்டி என்கிட்ட இது மாரிலாம் சொல்ல வைக்காத. அதுக்கப்புறமேட்டுக்கு" அப்படின்னு சொன்னோனே, சரின்னு சொல்லிட்டு மணமேடையில உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்ச உடனே அப்படியே குருக்கள் எல்லாத்தையும் பார்க்குறாங்க. "என்ன குருக்களே, மந்திரத்த சொல்லுங்க." "இல்லப்பா அந்த பொண்ணுக்கு." "அப்படியா? அப்பனா இந்த பொண்ணுக்கு சம்மதம் இல்லன்னு நெனைக்கிறீங்க. தனா, உன்னோட சம்மதத்த இப்ப சொல்ல போறியா இல்லையான்னோனே, "எனக்கு சம்மதம் தான்" அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மந்திரத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களும் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டு இருக்கிறப்ப, "என்னது யாருமே வந்து ஆசீர்வாதம் பண்ணல, இல்லன்னு நெனைக்கிறியா? அப்படியெல்லாம் நமக்கு தேவையில்ல. உனக்கு நான், எனக்கு நீ அவ்வளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலிய வந்து வாங்க பார்க்குறாங்க. வாங்குனோனே குருக்கள் வந்து தர வந்து மறுக்கிறாங்க. "என்ன குருக்களே, என்ன பிரச்சனை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்களா? நான் ஆல்ரெடி அவன நல்லா வந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களையும் பார்க்கணுமா?" "இல்லப்பா, எனக்கு ஒரு சந்தேகம்.
இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன சந்தேகம் சொல்லுங்கள் பார்ப்போம்னு சொல்லிட்டு கையை வந்து சுற்றி காட்டுறாங்க. தம்பி உன்கிட்ட பிரச்சனை பண்ணணுமோ இல்லை இந்த பொண்ணுக்கு வந்து இங்கேருந்து கல்யாணம் பண்ணாமல் கூட்டிகிட்டு போடணுமோ அப்படின்லாம் நான் எதுவும் சொல்லவே இல்லை. அப்படி என்ன தான் உங்களுக்கு சந்தேகம்? ஆல்ரெடி வந்து தாலி இருக்குதே அப்படின்னு சொல்லும்போது தான், ஓ! அதான் உங்களுக்கு பிரச்சனையா? அதுக்காக தான் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்களா? நீ ஏன் ஆள் இல்ல. கண்டிப்பா நீ எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவ. எனக்கு நல்லாவே தெரியுது. தனா, தயவு செஞ்சு அத குடுத்துருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே என்ன பண்ணணும், எது பண்ணணும்னு நம்ம தனாக்கு சுத்தமா வந்து தெரியல. சத்திய சோதனையா இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. கண்டிப்பா நான் வந்து குடுக்கவே மாட்டேன். குடுக்க மாட்டியா? அப்படின்னு சொன்னோனே, மாயா வந்து எப்படியோ அந்த இடத்த வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. கரெக்ட்டா வந்து தொறந்து பார்க்குறாங்க. என்னடா அது! மணமேடையில 2 பேர் வந்திருக்காங்க. கதிர் நல்லா அசந்து தூங்கிட்டு இருக்கான். எதுவும் பண்ண முடியல. கதிர வச்சு தான் இவன் இந்த மாரி திட்டம் போட்டுட்டு இருக்கான் மாரி ஏ டூ இசட் மாயா வந்து அதிரடியா வந்து புரிஞ்சுக்கிறாங்க. பின்னாடி ஒரு ரூம் இருக்கு. அந்த ரூம் பக்கம் வந்து டக்கு டக்குன்னு வந்து யாருக்கும் தெரியாம நம்ம மாயா பாட்டுக்கும் போறாங்க. போனோனே அப்படியே ஒரு கட்டைய வந்து எடுத்துக்கிறாங்க. எடுத்துக்கிட்டோனே, "தனா குடு தனா" அப்படின்னு சொல்லும்போது, "நீ ரொம்பவே வந்து யோசிக்கிற. நேரம் வேற ஆகுதுல்ல. சரி நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு தனா கிட்ட இருக்கிற அந்த மஞ்ச கயிற எடுக்கலான்னு பார்க்குறப்ப, கரெக்ட்டா வந்து நம்ம மாயா அதிரடியா வந்து உள்ள வராங்க. வந்தோனே கட்டைய எடுத்து டிஷிம் டிஷிம்னு பண்றாங்க. கார்த்தி மாட்டுக்கு நல்லா அசந்து வந்து தூங்குறாங்க. இவனெல்லாம் விடவே கூடாதுங்கிற மாரி சொல்லிட்டு மாயா வெளுத்தெடுக்குறாங்க. நம்ம கார்த்திய அல்டிமேட்டின் உச்சமா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். அப்போன்னு பார்த்து, "என்ன தனா கொஞ்சம் வந்து ஜாக்கிரதையா இருந்திருக்கலாம்ல" அப்படின்னு சொல்லி பேசும்போது, பக்கத்துலேருந்து தண்ணி எடுத்து அப்படியே கதிர வந்து எழுப்பி விடுறாங்க. ஏஞ்சோனே அப்படியே மனக்கோலத்தில் இருக்கிற தனாவ பார்க்குறாங்க. "தனா உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? மாயா கடைசி நேரத்தில் வந்துட்டா. வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீர்த்து வச்சுட்டா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, ஓகே இவனெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல நம்ம கதிர் வந்து அடிக்கலான்னு வராங்க. "சும்மானு இரு. இவனை அடிச்சிட்டா இதுக்கான முடிவு வந்து கிடச்சிருமா? எதுக்கு இவனை அடிக்கணும்?" அப்படின்னு சொன்னோன்னே தனா வந்து கடுப்பாயிட்டாங்க. "மாயா நீ என்ன காப்பாத்துனது எப்படி?" "ஓகேம்மா அது வேற வழி இல்லைங்கிற மாரி நான் வந்து உன்னை காப்பாத்தினேன் அடிச்சு தான். ஆனா இப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தா இதுக்கான முடிவு என்ன? இத்தனை நாளா நம்ம ரகுராம் கிட்ட எந்த உண்மையும் சொல்ல மாட்டோம் சொல்ல மாட்டோங்கிற தைரியத்தினால தான் இவன் இப்படியெல்லாம் ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். ரகுராமுக்கு எல்லா விஷயமும் தெரியும். இங்கே நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் நம்ம ரகுராம் கிட்ட சொல்லி தான் ஆகணும். அதுவும் ரகுராம் கிட்ட சொன்னா நிச்சயம் வந்து நம்ப மாட்டாங்க. இப்போ நீ என்ன பண்ண போற? இது எல்லாத்தையும் சபையில வச்சு எல்லார்கிட்டயும் வந்து சொல்லணும். புவனேஸ்வரி குடும்பத்தை வந்து நிப்பாட்டணும். ஆல்ரெடி பெரிய தாத்தா வந்து புவனேஸ்வரி மூஞ்சில வந்து பத்திரத்தெல்லாம் கிழிச்சு தூக்கி விட்டு எறிஞ்சாங்க. நம்ம குடும்பத்துக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுக்குறாங்க. ஆல்ரெடி அவர் ஒரு விஷயத்த சொல்லியும் இவங்க மீறி இருக்காங்கன்னா, திருப்பியும் நம்ம அவரை வந்து கூப்பிடுவோம். அவரை கூப்பிட்டா மட்டும்தான் நமக்கு நல்ல காலம் வந்து பிறக்குங்கிற மாரி அதிரடியாக வந்து பேசுகிறாரு அந்த இடத்துல. நம்ம மாயா, "நீ சொல்கிறதெல்லாம் உண்மைதான். இவனை கயிறால வந்து கட்டு கதிரு" அப்படின்னு சொல்லும்போது கயிறால வந்து கட்டுறாங்க. இந்த விஷயத்த வந்து எல்லார்ட்டயும் சொல்லுவோங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம். ரகுராம் முன்னாடி வந்து போய் நிக்க போறாங்க. எல்லாத்தையும் வந்து சொல்லப் போறாங்க. வேற லெவல்ல மாஸா இருக்க போகுது. இத்தன நாளா இந்த மாரி விஷயம்லாம் மாயா வந்து யார்கிட்டயும் சொல்ல மாட்டாங்கன்னு தான் நெனச்சோம். ஆனா இந்த விஷயத்த சொல்லுவாங்கன்னு யாருமே வந்து யூகிக்கல. சூப்பரா கொண்டு போறாங்கன்னே சொல்லலாம்.